இந்த வீடியோவை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ட்ரெயின்ல நடந்த சின்னொரு வாய் தகராறால 22 வயது பையன் மகன் லோஹார் உயிர் போயிருக்கு. இது என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த பையன் எப்போதும் வேலை முடிஞ்சு வீடு திரும்புற அதே ரயில்ல தான் இந்த ரோஷன்ற மத்த பேசஞ்சரும் வந்திருக்காரு. ஆனா, அதுல என்ன ஒரு ட்விஸ்ட்ன்னா, இவன் இந்த ரோஷன்ன்றவன் அந்த ரயில் கதவுக்கு பக்கத்துல மழை பெஞ்சுட்டு இருக்க நேரத்துல குடிபோதையில நின்னுட்டு இருந்திருக்கான். அப்ப முதலாவது மத்த பேசஞ்சர்ஸ் அவன்ட்ட சொல்லியிருக்காங்க, "அந்த கதவ மூடு. கதவ மூடாததால இந்த ரெயினுக்குள்ள தண்ணி வருது." அப்படின்னு சொல்ல, அவன் அந்த பேசஞ்சர்ஸோட முரண்பாடு பட்டுருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த பையன் போயிட்டு அவங்களுக்காண்டி ஏவம் கேட்டு கதைச்சிருக்கான். அவங்க எல்லாம் சொல்றாங்க தானே, "இந்த கதவ மூடு. இந்த கதவ மூடாததால வெளிய இருக்கிற தண்ணி எல்லாம் உள்ள வருது" என்று சொல்லக்குள்ள, இவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு வாய் தகராறு ஆகுது. இந்த வாய் தகராறு ஆயி இந்த வாய் தகராறு ஆகுற நேரத்துல, அவன் என்ன செஞ்சிருக்கான்டா, அந்த குடிபோதையில இருந்த அந்த ரோஷன் என்பவன், அவன் பேக்ல இருந்த கத்தி எடுத்து அந்த பையன்ட நெஞ்சிலேயும், வவுத்துலயும் குத்திருக்கான். ஆனா, இதுல என்ன ஒரு சோகமான விஷயம்டா, பல பேர் செல்ற அந்த ரயில்ல யாராவது ஒருத்தர் நெனச்சிருந்தாலும் அந்த பையனோட உயிர காப்பாத்திருக்கலாம். ஆனா யாரும் அந்த பையனோட உயிரையோ, அவனுக்காண்டி பேசின அந்த பையனையோ காப்பாத்த முன் வரல. அவன் பலமா நெஞ்சில குத்துனதுல, அந்த பையன் அந்த ரயில்ல அதே இடத்துல அப்படியே சுருண்டு விழுறான். சுருண்டு விழுந்தோனே அந்த பையன்ட உடம்புல இருந்து நெறைய பிளட் லாஸ் ஆகுது. அவன் சுருண்டு விழுந்து அதே இடத்துல உயிரிழக்கிறான். ஆனாலும் அவன கொண்டு அந்த ரோஷன் என்றவன் கையில கத்திய வச்சுக்கொண்டு திமிரா அந்த ரெயினுக்குள்ள கத்திக் கொண்டிருக்கான். யாராவது ஒருவர் அந்த ரெயின்ல துணிஞ்சு முயற்சிக்க நினைத்திருந்தாலும், அந்த பையன் உயிரோட இப்ப இருந்திருப்பான். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம நாட்ல மனிதாபிமானம் செத்து போய் கொண்டே இருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ரெயின் ஸ்டேஷன்ல அவன் இறங்கி தப்பிச்சு ஓடுறான். அப்ப கூட யாருமே யோசிக்கல, அவன புடிச்சு போலீஸ்ட்ட குடுக்கணும்னு. அவன் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தப்பி ஓடுறான். அதுக்கு ஒரு போலீஸ் நெறைய இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. 400 சிசிடி கேமராக்கள ஆராய்ஞ்சு, அதுக்கு ஒரு அந்த ரோஷன் என்ற அந்த நாய அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸுக்கு இன்னும் நெறைய மிஸ்டீரியஸான கேள்வி எழும்புது. ஏன் இவன் சின்ன தகராறுக்காண்டி கத்தியால குத்துனான்? ஏன் இவன் கத்திய கொண்டுட்டு வந்தான்? அதுக்கு ஒரு தான் போலீஸ் யோசிக்கிறாங்க. இவனுக்கும் அவனுக்கும் ஏதாவது முன்விரோதம் இருக்கான்னு. ஆனா, இதுல மோரல் ஆஃப் ஸ்டோரி என்னன்னா, அதுல பல்லாயிரக்கணக்கான பேர் பயணம் செய்ற அந்த ரயில்ல, இந்த பையன கத்தியால குத்தும்போது, ஒருவர் கூட துணிஞ்சு அந்த பையன காப்பாத்த வரல. அதுதான் மக்களே, நம்ம நாட்ல மனிதாபிமானம் செத்துட்டே இருக்கு.